அப்ப வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் திசை மாறி அரசை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற போதே சொன்னார், ஆளுநரை அனிமல பட்ஜெட் உரை என்பது நீங்கள் எடுத்திருப்பது ஏற்றுச்சொக்காய் கறி குறவாது என்று ஒரு சொன்னீர்கள். எங்களுடைய ஆட்சி எப்படி செய்ய போகிறது என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் கருத்துக்கள். மாண்பு வெற்றி தளபதியுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, மக்கள் கூர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாண்பு பேசுங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் காலையிலே சொன்னேன் உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லாதீங்க அப்படின்னு. அவர் முடிக்கிட்டு உட்காருங்க. அப்ப வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. முடிக்க சொல்லுங்க. போன ஆட்சியில தான் 70% இந்தியாவிலே அதிகமாக தலித்துக்கு எதிரான குற்றங்கள் பதிவுபட்டிருக்கு. இதுதான் உண்மையான டேட்டா. அதனால வந்த 100 நாள்ல எங்க ஆட்சியில் அதிகமாயிருச்சு சொல்லணும். உங்க ஆட்சியோடைய கண்டினியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கா நாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கோம் பதிவு பண்றோம். குறைகளை விட்டுட்டு மானிய குறை விவாதத்துக்கு வரட்டுங்கிறத நான் கேட்டுக்கிறோம். மாண்பு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க அவர் பேசட்டும். மாண்பு செந்தில் செல்வன் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முடிங்க. திமுக ஆட்சியிலும் சாதி ரீதியான வன்முறைகள் நடந்தது. திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் என்று கூறுகிற தாவேகா தந்த மாற்றம் என்ன என்பதுதான் என் கேள்வி. மாண்பு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க மே 26 மே மாதத்திலே தென்காசியிலே 6 இளைஞர்கள் மேல் கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. இருக்கு சார், நடந்திருக்கு. உண்மைதானங்க சொல்றேன். விழுப்புரம் கோட்டக்குப்பத்துக்கு அருகே இடுகாடு கொடுத்து நடந்த பிரச்சனையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தாக்கப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேங்கவயல் பிரச்சனையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வேங்கவயல் பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த தலித் சகோதரருடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சாங்களோ அதே தலித் சகோதரர் மேல எஃப்ஐஆர் போட்ட ஆட்சி உங்க ஆட்சி. வேங்கவயல் பிரச்சனை இல்ல. பதில் சொல்ல முடியுமா? வேங்க வயல்ல இன்னைக்கு வரைக்கும் போக முடியுமா? தேவையில்லாமல் வந்த 100 நாள் ஆட்சியை தேவையில்லாம குறை சொல்லாதீங்க. 70% தலித் அட்ராசிட்டி அதிகமானது உங்களுடைய ஆட்சியில். வேங்கவயல் பிரச்சனைல மலம் கலந்த தண்ணீரை தொட்டில கலந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, திமுக ஆட்சியில அந்த குழந்தைங்க யாரெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சு அதே குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் கலந்துருக்காங்க. யாராச்சும் அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய தலித் சகோதரர்களே மலத்தை வந்து டேங்க்ல கலந்துட்டு அவங்க குழந்தைய குடிக்க விடுவாங்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம் உங்க ஆட்சியில் நடந்தது. வேங்கவயல் பிரச்சனையில மழை கண்ணி தலித் சகோதரிகளை கைது, தலித் எஃப்ஐஆர் போட்டது உங்க அரசு. அதனால பொய்யான தகவல்கள் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு உண்மைக்கு மாறான தகவல் சொல்றோம். மானிய கோரிக்கை போக சொல்லுங்க. தேவையில்லாம அரசை வந்து பழி சொல்லக்கூடிய செயலை செய்ய வேணாங்கிறத நாங்க பதிவு பண்றோம்.